எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருப்பதை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆமென், அல்லேலூயா. இதோ கர்த்தர் தான், ஆமா, பாபிலோனிய தேசத்திலே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் யூதா ஜனங்களையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் தலைவர்களையும் மொத்த தேவ ஜனங்களை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமா ஒரு முக்கியமான நிறைவேற போகிற காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் தவறு செய்துதான் அந்த நிலைமைக்கு ஆளானார்கள். ஆனால் அந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னன்னா, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாக வாக்குத்தத்தம் அமைகிறது. எப்படின்னா, 2 கோணத்தில் ஆண்டவர் தேவ ஜனங்களோடு பேசுகிறார். எப்படின்னா, அதாவது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போதே நமக்கு ஸ்பெஷல் எல்லாம் உருவாகிறது. ஆமா. 2வது, அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது வேற இன்னும் அதிகமான விசேஷங்கள் நம்ம வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, நம்முடைய காரியங்களிலே, வேலை வருமானங்களிலே நிச்சயமா உருவாகிறது. ஒன்று, கர்த்தர் நம்ம பக்கத்துல நமக்கு சப்போர்ட்டா வந்துடுறாரு. ஆமா, வந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் விசாரித்து, ஆமா, என்ன எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் அவர் கண்களினாலே பார்த்து எல்லாவற்றையும் ஜெயமாய் சமாதானமாய் நிறைவாய் செய்து முடிக்க போகிறார்.